السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 227. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 227ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரத்தி அஹ்லில் ஹைரி வ முஜாலசதிஹிம் வ சுஹபத்திஹிம் வ மஹப்பத்திஹிம் வ தொலபி ஜியாரத்திஹிம் வ துஆஇ மின்ஹும் வ ஜியாரத்தில் மவாதிஇல் ஃபாதிலதி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 227ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது என்ன தயார்படுத்தி வைத்தீர்கள் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட ஒரு கிராமவாசி வராரு. ஒரு கிராமவாசி ஒரு கேள்வி கேட்கிறாரு, மறுமை நாள் எப்போது யார சொல்லலாம், எப்போ மறுமை நாள் வரும் யார சொல்லலாம் என்று அந்த கிராமவாசியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்தீர்கள், இப்போ அதற்காக என்ன தயார்படுத்தி வைத்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்ப அந்த கிராமவாசி சொன்னாரு, நான் பெருசா எதையுமே சேர்த்து வைக்கல யார சொல்லலாம், எதையும் தயார்படுத்தி வைக்கல. ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் விரும்பியவனாக நான் இருக்கிறேன். அந்த அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்குமான அந்த விருப்பத்தை தான் நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த கிராமவாசி சொன்னாரு. இப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றால் நீ யாரை விரும்புகிறாயோ அவரோடு நாளை சுவனத்தில் நீ இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வறுமை நாள் நீ யாரை விரும்புறியோ அவரோடு, அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீ விரும்புகிறாயா, அவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுப செய்தியினை அந்த நபருக்கு பஷாரத்தாக அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தி தான் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. அப்ப இரண்டாவது ஹதீஸாக நபியிடம் வந்த ஒருவர் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வராரு, ஒரு நபர் வராரு. வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அவரை பற்றி என்ன நீங்க கூறுறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்டார். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஒரு கூட்டத்தாரை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அந்த கூட்டத்தாரை அவர் வாழ்நாள்ல சந்திச்சதே கிடையாது, அவர் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது. ஆனாலும் சந்திக்காமலே அவர் மீது பிரியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நபருடைய நிலை என்ன யார சொல்லலாம், அவரை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கு அந்த மனிதர் அவர் விரும்பியவருடன் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தியை இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தரக்கூடியவர்களா இருக்காங்க. மூன்றாவது ஹதீஸாக மக்களும் சுரங்கங்கள் ஆவார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ்.
இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கம் வெள்ளி சுரங்கம் போல மக்களும் சுரங்கங்கள் ஆவார்கள் என்று முதலாவது வார்த்தையாக சொன்னாங்க. இப்போ தங்க சுரங்கம் இருக்கு, வெள்ளி சுரங்கங்கள் என்று இருக்கு, அதே மாதிரி மக்களும் சுரங்கங்கள் ஆவார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அத மக்களில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அறியாமை காலத்தில் மக்களில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் என்று சொன்னார்கள். பிறகு அறிவை பெற்றுவிட்டால் இஸ்லாத்திலும் அவர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். மக்கள் அந்த சிறந்தவர்கள் யாருன்னா, அறியாமை காலம், ஜாகிலியத்து காலம் இருக்குமா இல்லையா? மடமை காலம், மடமைத்துவத்துடன் இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் சிறந்தவங்க. அதற்கு பிறகு அறிவை பெற்றுவிட்டால் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் அவங்க தான். அந்த ஜாகிலியத்து காலத்துல அறிவில்லாமல் இருந்தவர்கள், அறிவுடையவர்களாக இருந்தவர்கள் பின்பு அறிவை பெற்று விட்டால் இஸ்லாத்திலும் அவர்களே சிறந்தவர்கள் என்று சொல்லலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உயிர்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஒரு படைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உயிர்கள் அனைத்தும் ஒன்று திரண்ட படை என்று சொன்னாங்க. அவற்றில் தங்களுக்குள் புரிந்து கொண்டவைகள் சேர்ந்து கொள்கின்றன. அப்போ அந்த உயிர்கள்ல தங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, எந்தெந்த உயிரெல்லாம் புரிந்து கொண்டதோ அது ஒன்றுக்கொன்று சேரக்கூடியதாக இருக்கும். அந்த உயிர்களில் புரிந்து கொள்ளாதவைகள் மாறுபட்டு நிற்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த உயிர்ல இருக்கக்கூடிய அந்த உயிர்கள்ல புரிந்து கொண்டுச்சுன்னு சொன்னா அது ஒன்று சேரக்கூடியதா இருக்கும். அப்படி புரிந்து கொள்ளலன்னு சொன்னா அது மாறுபட்டு தனித்தனியாக நிற்கக்கூடியதா இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இந்த பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இந்த 3 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், விளக்கங்களை எல்லாம் பற்றி இந்த ஹதீஸை நம்ம வாசிக்கும் பொழுது முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 369வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 369வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன அராபியன், நிச்சயமாக ஒரு கிராமவாசி, காலலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார். ஒரு கிராமவாசி கேட்டாரு, மத்தஸ்ஸாஅத்து, எப்பொழுது கியாமத்து நாள் யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும், எப்பொழுது அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கிராமவாசி கேட்டாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அத்தலஹா, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நீ எந்த ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கின்றாய், நீ என்னப்பா தயார் செஞ்சு வச்சிருக்கிறாய், நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற அந்த மறுமை நாளுக்காக வேண்டி அப்படின்னு கேட்ட பொழுது, கால, அந்த கிராமவாசி சொன்னார், ஹப்புல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை விரும்புதலும், வ ரசூலிஹி, இன்னும் அந்த அல்லாஹுடைய தூதரை விரும்புதலும் என்ற ஒரு செயல்தான் என்னிடத்தில் இருக்கின்றது. அதை நான் என்னது சேகரித்து வைத்திருக்கிறேன், அதை தான் நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹபப்த, அந்த நீ மஅமன் அஹபப்த, யாரை நீ விரும்புகிறாயோ அவரோடு இருப்பாய் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு. அப்போ அதன் காரணமாக அவர்களோடையே நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பஷாரத், அந்த சுப செய்தியினை இந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக. இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. வஹாதா லஃபுகு முஸ்லிமின், இன்னும் இதுவாகிறது எது, இந்த ஹதீஸ் ஆகிறது, இந்த ஹதீஸ்ல வந்து இந்த வார்த்தையாகிறது லஃபுது முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய வார்த்தையாக இருக்கின்றது, அன்னவர்கள் லஃபுதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள்.
அப்போ இது அசல் ரிவாயத்து. இதுல மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தில் லஹுமா, அந்த இமாம் புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, மா அஅதத்துலஹா மின் கசீரி சௌமின். அந்த கிராமவாசி சொன்னாரா, மா அஅதத்துலஹா, அந்த கியாமத் நாளுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்ததில்லை. மின் கசீரி சௌமின், நோன்பிலிருந்தும் அதிகமானதிலிருந்தும் நான் தயார் செய்து வைக்கல. இப்ப அதிகமான நோன்பெல்லாம் நான் வச்சில்ல, அதற்காக வேண்டி பெரிய நோன்பெல்லாம் நான் வச்சதாக ஒன்றும் கிடையாது. ஒலா சலாத்தின், இன்னும் அதிகமான தொழுகையும் என்னிடத்துல கிடையாது. நான் அவ்வளவு தொழுகை தொழுது வச்சிருக்கேன், அவ்வளவு சுண்ணத்தான தொழுகை, ஃபரதான தொழுகை, ஹாஜத்து தொழுகை, இப்படி நஃபிலான தொழுகை என்னெல்லாம் இருக்கும் எல்லா தொழுகையும் தொழுது அப்படிப்பட்ட நன்மையெல்லாம் நான் தயார் வைத்து வைக்கல. ஒலா சதக்கத்தின், இன்னும் நான் எந்த ஒரு தர்மத்தையும் நான் சேகரிச்சு வைக்கல, அதிகமான தர்மத்தையும் நான் கொடுத்தது கிடையாது. அப்போ யாருக்கும் பெரிய மக்களுக்கு நான் தர்மம் செஞ்சது கிடையாது. நானே ஒரு ஏழை தான், நானே ஒரு கிராமவாசி, நான் யாருக்கு சதக்கா செய்யறது, நான் யாருக்கும் பெருசா தர்மம் கொடுத்ததும் கிடையாது. அதனால அதனால அப்படி ஒரு நன்மை எனக்கு கிடையாது. ஆனால் வலா கின்னி, இன்னும் என்றாலும் நான், நிச்சயமாக நான், உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று அந்த கிராமவாசி சொன்னார். அப்போ நோன்பு பெருசா நான் அதிகமா நோன்பெல்லாம் அவனுக்கு பிடிச்சது கிடையாது, அதிகமான தொழுதையும் உனக்கு தொழுது கிடையாது, அதிகமான தர்மம் உனக்கு கொடுத்தது கிடையாது. ஆனா அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நான் நேசித்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கிராமவாசி சொன்னார் என்ற செய்தியினை இந்த மற்றொரு ரிவாயத்தில் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இவ்வளவுதான் இந்த ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த ஹதீஸ்லையும் இந்த கிராமவாசி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாமன் அஹபப்த, நீங்கள் யாரை நேசம் கொள்வீர்களோ அவர்களோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்போ யார் அந்த உலகத்துல நம்ம நேசம் கொள்கிறோமோ அவர்களோடு இருக்கக்கூடியவர்களா இருப்போம். அப்போ அஹ்லுல் ஹைரை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பாடம் என்பதே அந்த அஹ்லுல் ஹைரோடு நேசம் கொள்வது, தோழமை வைப்பது, அவர்களை பின்பற்றுவது, இப்படிப்பட்ட பாடம் தான். அப்போ அவர்களை நேசம் கொள்வதன் மூலமாக அவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அந்த அஹ்லுல் ஹைர் எங்க இருப்பாங்க? அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, அல்லாஹுடைய அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களா இருப்பாங்க. அப்ப அவர்களை நீங்கள் நேசம் கொள்வதன் மூலமாக நீங்களும் அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம், அவர்களோடு நீங்களும் இருக்க கூடும், அவர்களோடு நீங்களும் இருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தந்தாங்க. அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 370வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن ابن مسعود رضي الله عنه. அப்போ மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இந்த நூனுக்கு நுக்தா இல்ல, புள்ளி இல்ல, பாவுக்கும் புள்ளி சரியாக தெரியல, இது இப்னு, சரிங்களா, இப்னு மஸ்ஊத் என்பதாக இருக்கும். இப்போ அவங்க சொல்றாங்க, கால அவர்கள் சொன்னார்கள், ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார், இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையில் ஒரு மனிதர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க ஒரு மனுஷன் வந்தாரு. ஃபகால, அப்பொழுது அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, கைஃப தகூலு, நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், ஃபீ ரஜுலின், ஒரு மனிதனுடைய விஷயத்தில், எத்தகைய மனிதன், அஹப்ப கௌமன், ஒரு கூட்டத்தை அவன் விரும்புகிறான், அந்த மனிதன் விரும்புகிறான், வலம் யல்ஹக் பிஹிம், இன்னும் அந்த கூட்டத்தார்களை அவன் சேரவில்லை. அப்போ அந்த கூட்டத்தார்களை சேரனா அந்த கூட்டத்தார்களை அவன் சந்தித்ததும் இல்லை. அப்போ ஒருவன் ஒரு கூட்டத்தாரை விரும்புகிறான், அந்த கூட்டத்தாரோடு அவன் சேரவில்லை, சந்திக்கவில்லை, அத்தகைய ஒரு மனிதனுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், எவ்வாறு சொல்கிறீர்கள்? அப்ப அவருடைய நிலை என்ன என்பதாக கேட்கிறான். ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரு தன்னுடைய கூட்டத்தார்களை, ஒரு கூட்டத்தாரை பிரியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அந்த கூட்டத்துடன் இவன் சேர மாட்டான், அதாவது அவர்கள் அமல் அதிகமாக செய்வார்கள், இவர் அந்த அமல் செய்வதில் சேரமாட்டார், ஆனாலும் அவர்களை பிரியம் கொள்கிறாள் என்றால் அவருடைய நிலை எத்தகையது யார சொல்லலாம், அவரை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது,
ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ, ஒரு மனிதராகிறவர், மஅ மன் அஹப்ப, அவர் யாரை விரும்புகிறாரோ விரும்புவாரோ அவரோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் பார்த்திருக்கிறாரோ பார்க்கலையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதனை விரும்புவாரோ அந்த ஒருவரோடு தான் இருக்கக்கூடியவராக இருப்பார். தான் விரும்பியவரோடு தான் அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு பதில் கொடுத்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்களா இல்லையா, யாரு ஒரு மனுஷன் யாரை விரும்புகிறானோ அவரோடு தான் இருக்கக்கூடியவனாக இருப்பான். இப்ப இதன் மூலமாக இந்த பாபுக்கு என்ன விஷயம் வருதுன்னா, அப்போ நம்ம யாரின் மீது ஆசை கொள்கிறோம், யாரை விரும்புகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் தீயவரோடு நம்ம விருப்பம் கொண்டோம்னு சொன்னா அவரு கூடவே நம்ம இருக்கக்கூடியவராக இருப்போம். இப்ப மறுமை நாளில் அவர் கூடவே நம்ம இருக்கக்கூடியவராக ஆகிவிடும். அவருடைய நிலை போல நம்ம நிலையும் ஆயிரும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க யார விருப்பம் கொள்றீங்கன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர் நல்லவராக இருக்கும் பொழுது சாலிஹான ஒருவராக அஹ்லுல் கைராக இருக்கக்கூடிய நிலையில் அவரை விரும்புகிறேன் என்று சொன்னால் அவரோடு நீங்கள் இருக்கக்கூடும். அதனால் அஹ்லுல் கைரை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள், தீயவர்களை நீங்கள் நேசிக்காதீர்கள் என்ற ஒரு விஷயமானது, இந்த ஒரு கருத்தானதும் இந்த ஹதீஸில் உள்ளடக்கியதாக இருக்கு. அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 371வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, وعن أبي هريرة رضي الله عنه, அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொற்றும் அந்த அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன்னாசு, மக்களாகிறவர்கள், மஆதினுன், சுரங்கங்களாக இருக்கிறார்கள். கமஆதினி الذهب والفضة, தங்கம் இன்னும் வெள்ளியிலான சுரங்கங்களை போன்று மக்களும் சுரங்கங்களாக இருக்கிறாங்க. தங்கத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் சுரங்கம் இருக்குமா இல்லையா? தோண்டி அந்த சுரங்கத்தில் இறங்கி தங்கம் வெள்ளிகள் எடுக்கக்கூடிய சுரங்கம் இருக்குமா இல்லையா? இப்ப அத்தகைய சுரங்கத்தை போல மக்களும் ஒரு சுரங்கங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா மனிதர்களும் ஒன்று போல் இருக்க மாட்டார்கள். சிலர் தங்கத்தை போல உயர்ந்த குணம் இருக்கும், சிலர் வெள்ளியை போல குணங்கள் இருக்கும். ஆனால் எல்லாரிடமும் ஏதாவது ஒரு நற்குணம் இருக்கும் என்பதை சொல்றாங்க. இப்ப சுரங்கம் என்றும் காலியாக இருக்காது, ஏதாவது கனிமமாவது, அப்போ ஏதாவது ஒரு கனிமமாவது கிடைக்கும் என்பதை இங்கு நமக்கு விவரித்து தருகிறார்கள். சொல்றாங்க, ஹியாருஹும், அந்த மக்களில் சிறந்தவர்கள் ஆகிறவர்கள், அல் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்துடைய காலத்தில், அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப அறியாமை காலத்தில் அந்த மக்களில் சிறந்தவர்கள் ஆகிறவர்கள் ஹியாருஹும் ஃபில் இஸ்லாமி, இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதா ஃபக்ஹு, அவர்கள் விளங்கிவிட்டால், அவர்கள் என்ன விளங்கிவிட்டால்னா அறிவை பெற்று விட்டால் அவர்கள் இஸ்லாத்திலும் அவர்கள் ஹைரானவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜாஹிலியத்துடைய காலம் இருக்குதா இல்லையா, மடமைத்துவத்தினுடைய காலம். அப்போ மக்களுக்கு பெருசா அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படி செயல்படணும் என்று தெரியாது, என்ன செய்யணும், எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும், என்ன காரியத்தை செஞ்சா நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம், இதெல்லாம் மக்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அறியாமை காலம்.
அந்த காலத்தில் யாரு சிறந்தவங்கன்னு சொன்னா, இஸ்லாத்திலும் இருந்து அவர்கள் அறிவை விளங்கி கொண்டிருப்பார்களே, இதைதான் செய்யணும், இப்படிதான் விஷயம் என்று அறிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே, அவர்கள்தான் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வலர்வாஹு இன்னும் உயிர்கள் அனைத்தும் ஜுனூதும் முஜன்னதத்துன் ஒன்றுபட்ட ஒன்று திரண்ட படைகளாகும் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ உயிர்கள் எல்லாமே ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஒன்றிணைந்த ஒரு திரண்டு வந்த ஒரு படைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஃபமா தஅரஃப மின்ஹா அவற்றில் தங்களுக்குள் புரிந்து கொண்டவை, அந்த படைகளிலிருந்து புரிந்து கொண்டவைகள் இத்தலஃப இணைந்து கொள்ளும், சேர்ந்து கொள்கின்றன என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப அந்த உயிர்கள்ல இருந்து யாரு ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்குமோ, அப்போ ஆலமுல் அர்வாஹில் எந்த உயிர்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றுபடுகின்றதோ இவ்வுலகிலும் அது ஒன்று சேரும், சேர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமாதனா அக்காரமின்ஹா அந்த படைகளிலிருந்து மறுத்து கொண்டதெல்லாம், அந்த அவற்றில் புரிந்து கொள்ளாதவைகள் ஒருவருக்கொருவர் ஆலமுல் அர்வாஹில் இஹ்தலஃப மாறுபட்டு விடும் என்று மாறுபட்டு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸை தான் இந்த பாடத்தின் கீழே நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ பாருங்க, இந்த ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மக்களை பத்தி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது உயிர்களை பத்தி சொல்லும் பொழுது அது ஒன்று திரண்ட ஒரு படையாக இருக்கு உயிர்கள் அனைத்தும் என்று சொன்னார்கள். அந்த படைகளிலிருந்து, அதாவது அந்த உயிர்களிலிருந்து ஒருவருக்கொருவர் ஒன்றுக்கு ஒன்று எது புரிந்து கொண்டதோ அது ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது இப்படிதான் என்று இவர் அப்படிதான் அது அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னா, அந்த ஒன்றுபடக்கூடியதா அந்த உயிர் என்பது ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த உயிர் புரிந்து கொள்ளவில்லை, அது அது அறியாமல் இன்னே தெரியாம இருக்குதுன்னு சொன்னா அது மாறுபட்டு நிற்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லவர்கள் நல்லவர்களோடு தான் சேர்வார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அஹுல் ஹைர் சேர்ந்திருப்பவர்கள் நல்லவர்கள் தான் என்பதை இங்கு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்ப இதன் மூலமா சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒருவர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது அவர் எந்த நிலையில இருக்கிறாரு, அவரு அஹ்லுல் ஹைராக இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவரோட நம்ம சேரக்கூடியவராக இருப்போம். அதுவே ஒருவருடைய அந்த தீங்கான செயல் நம்ம பார்த்துட்டோம், இவர் தீயவர் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அவரோட சேர மாட்டோம். அப்போ அந்த தீயவர் அதைத்தான் சொல்றாங்க, ஒமாத்து நாக்கர மின்ஹா அந்த உயிரிலிருந்து எது மாறுபட்டு விட்டதோ, என்னது மாறுபட்டுச்சு, புரிந்து கொள்ளாதவைகள் எது மறுத்து விட்டதோ, இவரெல்லாம் சரியில்லை அப்படின்னு மறுத்துட்டோன்னு சொன்னா அந்த உயிர் என்பது பிற உயிரோடு, அதாவது நம்ம வேற ஒருத்தவங்களோடு சேர மாட்டோம், நம்ம அவர்களோடு இணைந்து கொள்ள மாட்டோம், அப்படிப்பட்டவர்களா ஆகிரும். அப்ப அஹ்லுல் ஹைரோடு சேர்ந்து கொள்வதுதான் சிறப்பு. அஹ்லுல் ஹைரோடு யாரு நல்ல குணத்தோட நல்லவராக இருக்கிறாரோ, நம்ம கண்ணுக்கு யாரு படுதோ அதனால் அவர்களோடு உயிர்களில் சேரக்கூடியதாக இருக்கு. உயிர்கள் சேரக்கூடியது நம்ம சேரக்கூடியவர்களா இருக்கும். அதனால அஹ்லுல் ஹைர் யார் என்பதை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் என்பதனுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ பாருங்க, வரவல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள், கௌலுஹு அவர்களுடைய சொல்லில், கௌலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல் அர்வாஹ் என்ற அந்த சொல்லு இருக்குது இல்லையா, இலஹ் அந்த அர்வாஹில இருந்து கடைசி வரையிலும், இந்த அர்வாஹில இருந்து இந்த இஹ்தலஃப என்பது வரையிலும் உள்ள அந்த சொல்லாகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாகிறது, மின் ரிவாயத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
உம்முல் முஃமினீனான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய ரிவாயத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கும், அவர்களுடைய அறிவிப்பிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் இதிலிருந்து என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்றாங்க. அப்போ இதா ஃபக்ஹு என்பது வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த விஷயம், இதுவரையிலும் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ரிவாயத்து, வலர்வாஹிலிருந்து யஹ்தலஃப் என்பது வரையிலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத்தில் இருந்தும் உள்ளது என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த செய்தியும் சொல்லி இந்த ஹதீஸ நமக்கு நிறைவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த 369வது ஹதீஸ், இந்த 370வது ஹதீஸ், 371வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை பற்றியும் அதற்குரிய செய்திகள் முழுமையான விஷயங்களை எல்லாம் நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 372வது ஹதீஸான இந்த ஹதீஸ், இதை குறித்த செய்திகள், இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.